ஃபைனலாக அரசன் படத்துடைய ப்ரோமோ வந்து நேற்று தேட்டரிக்கலில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க 6 மணிக்கு. இன்றைக்கி யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ப்ரோமோவில் நம்ம நோட் பண்ணது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி படத்துடைய ப்ரோமோ வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணாமல் தேட்டரிக்கலில் ரிலீஸ் பண்ணுறது இது செகண்ட் டைமாக இருக்குது. அதாவது நெல்சன் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிலர் படத்துக்கு அந்த மாதிரி பண்ணார். அதுக்கடுத்து வெற்றிமாறன் சாரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரசன் படத்துடைய ப்ரோமோ வந்து தேட்டரிக்கலில் ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து புது ட்ரெண்டாக இருக்குது இந்த மாதிரி. அண்ட் இந்த அரசன் படத்துடைய ப்ரோமோவில் ஒரு சில விஷயத்தை டீகோட் பண்ணியிருக்கோம். அந்த வடச்சென்னை யூனிவர்ஸில் எப்படி இது லிங்க் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரோமோட ஓப்பனிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சிம்பு வராருங்க. ஸோ ஓப்பனிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அவர் சைலண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறமா ஏதோ இந்த தாடியெல்லாம் இப்படி நீட்டாக அப்புறமா ஓகே சார் போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஸோ அது புதுசாக இருந்துச்சு பார்க்கும்போது. அதுக்கடுத்து நான் இப்போ சொல்ல போகிற கதையை வந்து கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த படத்துலலாம் முன்னாடி போடுவீங்கல்ல, இந்த கதையை வந்து கற்பனையே அப்படின்லாம் அந்த மாதிரிலாம் டைட்டில் கார்டெல்லாம் போட்டுக்கோங்க. ஏன்னா கேஸ் எடுப்போது அப்புறம் நம்மளை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட சொல்கிறாரு. அது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டர் நெல்சன். டைரக்டர் நெல்சன் எங்கேருந்து வந்தாருன்னு கேட்குறீங்க. அதாவது அரசன் படத்துடைய ப்ரோமோ ஷூட் பண்ணும்போது ஒரு சில ஃபோட்டோ லீக் ஆச்சு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டர் நெல்சன் அண்ட் தென் வெற்றிமாறன் அப்புறமா சிம்பு இவங்கெல்லாம் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் டைரக்டர் நெல்சன் வந்து இந்த ஒரு கதையை வந்து இயக்க போறாரு அப்படின்ற மாதிரி அந்த ப்ரோமோல ஒரு ஷூட் பண்ற மாதிரி டைரக்டர் நெல்சனை ஜஸ்ட் வச்சிருக்காங்க. அதில் ஓப்பனிங்ல சிம்பு பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்த சொல்ல போறேன், அது வந்து ஏதாவது கொஞ்சம் பிரச்சனையாக வந்துடும், அதனால படத்துக்கு முன்னாடி இந்த டைட்டில் கார்டெல்லாம் போடுவீங்களா அந்த இடத்துல இதெல்லாம் மென்ஷன் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏன்னா மக்களுக்காக தான் சொல்ல போறோம், நடந்த கதையை தான் சொல்ல போறோம். இந்த மாதிரி சொல்லும் போது முன்னாடி ஒரு லெட்டர் போட்டால் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சிம்பு சொல்லிட்டு இருப்பாரு. அந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோர்ட்டுக்கு வெளியே பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கும். அந்த மலையில் நின்று பேசுகிற மாதிரி இருப்பார். திடீர்னு கோர்ட்டில் கூப்பிட்றாங்க அப்படின்னும் போது சிம்பு கிளம்புவார். அது மட்டும் இல்லாமல் சிம்பு என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்க அப்படின்னா அரசன் கேரக்டரில் இருந்து சார் பார்த்து ரெக்கார்ட் பண்ணுங்க, இந்த ஒரு விஷயத்தினால நிறைய அரசியல்வாதிங்க அப்புறமா வந்து வக்கீலுங்க எல்லாரும் உள்ள போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுவார். அப்படி உண்மையான கதை ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நாங்கள் கற்பனையாக தான் எடுக்கிறோம். ஸோ தற்செயலாக ஏதாவது நடந்தது அப்படின்னா அதுக்கு பொறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அந்த டைட்டில் டிஸ்க்ளைமர் வந்து போட்டிருப்பாங்க. டைரக்டர் வெற்றிமாறன் சொல்லவே தேவையில்லைங்க. நார்மலாக கதை எடுத்தாருனவே அதில் பாலிடிக்ஸ் வந்து பயங்கரமாக காமிச்சிருப்பாரு. ஒரு சில விஷயத்தில் பயங்கரமாக இறங்கி பண்ணியிருப்பாரு. ஆனால் இந்த ஒரு படத்தில் இந்த ப்ரோமோவில் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் மென்ஷன் பண்ணி டிஸ்க்ளைமரில் இதெல்லாம் நாங்கள் போட போகிறோம், இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ப்ரோமோலேயே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா படம் எந்த அளவுக்கு இருக்கும்னு மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஸோ வேறு மாதிரியான ஒரு சம்பவம் நடக்க போகுது இந்த படத்தில். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த வடச்சென்னை யூனிவர்ஸில் அரசன் அப்படின்ற கேரக்டர் ரோல் வந்து எந்த அளவுக்கு ஒரு பாலிடிக்ஸ் பேஸ் பண்ணி எந்த அளவுக்கு ஒரு ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு உண்மை சம்பவத்தை வந்து சொல்ல போகிறதா இருக்குது. மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது இந்த அரசன் படத்துடைய ப்ரோமோவில் வடச்சென்னை யூனிவர்ஸை எப்படி லிங்க் பண்ண போகிறாங்கன்ற எதிர்பார்ப்பு நம்ம எல்லாருக்குமே இருந்தது. ஸோ அதை வந்து சஸ்பென்ஸ் வந்து பயங்கரமாக உடச்சி விட்டுருக்காரு இந்த படத்துடைய ப்ரோமோல. சிம்பு வந்து கேட்பாரு, சார் என் வேடத்தில் யாரை நடிக்க வைக்க போறீங்க நெல்சன் கேட்கும்போது நீங்களே சொல்லுங்க, தனுஷை நடிக்க வைங்க, பயங்கரமாக ஆக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் தான் இந்த யூனிட்ஸில் அவர் இருக்கார் அப்படின்றத பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. பட் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கலாம், சிம்பு வந்து போயிட்டு ஏன் தனுஷை உள்ளே கொண்டு வராங்க அப்படின்ட்டு. பட் அந்த ஒரு ப்ரோமோக்காக ஜஸ்ட் ஒரு ஹிண்டாக வந்து கொடுத்துருக்காங்க, அவ்வளோதானே தவிர மற்றபடிக்கு வந்து சிம்பு வடச்சென்னையிலேருந்து வெளியே போகிறாரு அப்படின்ற ஒரு மீனிங்லாம் அதில் கிடையவே கிடையாது. இன்னொரு டவுட்டு நம்ம எல்லாருக்குமே வரலாம், அதாவது வடச்சென்னையில் வந்து தனுஷ் வந்து அன்பு கேரக்டரில் தானே இருந்தார். ஸோ அந்த அன்புன்ற நேமை இங்கே எங்கேயாவது யூஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற டவுட் நம்ம எல்லாருக்குமே வரும். பட் இந்த ஒரு ப்ரோமோக்காக ஜஸ்ட் தனுஷோடைய நேமை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வடச்சென்னை யூனிவர்ஸில் இது வரது கன்ஃபார்ம். இந்த அரசன் ப்ரோமோவில் வந்த ஒரு சின்ன டீகோடிங் நான் சொல்கிறேன். அதாவது டைரக்டர் நெல்சன் வந்து வெற்றிமாறனா நினச்சிக்கோங்க, ஆக்டர் சிம்பு வந்து வெற்றிமாறன் நினைங்க. ஸோ வெற்றிமாறன் டைரக்ட் பண்ணக்கூடிய படத்துக்கு வெற்றிமாறன் கதையை சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா பெரிய பிரச்சனை வரும். ஸோ அரசியல்வாதிங்க கைதாகலாம், வக்கீலுங்க கைதாகலாம் அப்படின்றதெல்லாம் இன்டெரக்டாக அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி தான் தோணுது. ஏன்னா வடச்சென்னையில் வந்து அந்த ஒரு பிரச்சனை தான் அவருக்கு வந்துச்சு. அதுக்காக தான் இந்த ப்ரோமோவில் வேறு லெவலான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டாரு, இது இன்னும் பங்கமாக இருக்கும், ஸோ வேறு லெவலில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்க்ளைமரை வந்து டெக்ஸ்டே கொடுத்து காமிச்சிட்டாரு வெற்றிமாறன். அதுக்கடுத்து சிம்பு வந்து சொல்லுவார் இல்லைங்களா, தனுஷை வச்சு நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுங்க நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போறாரு இல்லைங்களா. அந்த மலையில் நனைஞ்சிட்டு அந்த ஸ்டெப்ஸ் ஏறிட்டு உள்ளே போயிட்டு நிற்பாங்க. இவங்க வந்து சொல்லுவாங்க இவங்க தான் அக்யூஸ்டோட வக்கீல். ஸோ அப்படின்ட்டு நிற்கும் போது ஜட்ஜி கேட்பாங்க, ஸோ என்ன கேட்பாங்கன்னா 3 கொலை பண்ணியிருக்க ஒரே நைட்டில் அது உண்மைதானா, உண்மை தான் சொல்கிறாங்க அப்படின்னும் போது அவர் ஒன்று சொல்லுவார், மேடம் நான் படம் பார்த்துட்டு வந்திருந்தேன் மேடம், எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் வந்து கேப்டன் விஜயகாந்த் படம் வந்து பார்த்துட்டு வந்திருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். பட் ஆனால் அதனுடைய ரிவீலாக ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ரேமில் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பு வந்து ஒரு யங் லுக்கில் கிளியர் ஷேவ் பண்ணிவிட்டு வேறு லெவலில் ஒரு லுக்கில் காமிப்பாங்க. அந்த லுக்கு வித் அந்த கலர் கிரேட் எல்லாம் பண்ணிவிட்டு பார்க்கும்போது சிம்புவை புதுசாக பார்த்த மாதிரி இருந்ததுங்க. ஸோ மொத்தமாக பிளட்டு கையில் வந்து அருவா. ஸோ அந்த கொலையை பண்ணது இவர் தான், அந்த 3 கொலையை பண்ணது இவர் தான். பட் ஆனால் அது எதுக்கு பண்ணார் என்ன ஏது அப்படின்றது எந்த டீட்டெயிலும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வடச்சென்னை யூனிவர்ஸில் கண்டிப்பாக அரசன் வந்து ஒரு மர்டர் பண்ணியிருக்காரு சின்ன வயசில். பட் ஆனால் அது எதுக்கு அப்படின்றது தெரில. ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே நம்ம வடச்சென்னையில் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அன்பு வந்து அதே மாதிரி தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சேம் இவருக்கு எப்படின்னா லுக்கு கொடுத்தாங்களோ அதே லுக்கு தான் தனுஷ்க்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ வந்து தனுஷை இன்ட்ரோ பண்ணுற விதமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேரம் போர்டு ஆடுற
ஆடுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு யங் லுக்லையும் பங்கு விட்டுட்டு இருக்கிற மாதிரி. அப்போ இயர் பார்த்தீங்க அப்படின்னா 1991. ஸோ அந்த யூனிவர்ஸில் 1991க்கு முன்னாடியே அரசன் கேரக்டரில் இருக்கக்கூடிய சிம்பு வந்து மர்டரே பண்ணிட்டாரு. ஸோ இது வந்து பிஃபோர் வடசென்னைக்கு நடந்திருக்கு. பட் என்ன ஏன் அவர் அதை பண்ணார், அதுக்கடுத்து இப்போ அவர் அரசனாக இருக்கிறவர் எங்கே இருக்கார், ஸோ அன்பு கேரக்டர் வந்து நெக்ஸ்ட் எப்படி லீடு கொடுக்க போகிறாங்க, எப்படி கனெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றதாங்க இந்த வடசென்னை யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸே. அதுக்கடுத்து இந்த ப்ரோமோவோடைய கண்டினியூட்டி பார்க்கலாம். அதாவது அவர் வந்து அந்த மாதிரி கொலை பண்ணிட்டு வந்து நிற்பார் ஒரு சைக்கிள் கிட்ட. ஸோ யாரோ ஒருத்தர் துரத்திட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இவர் வந்து ஃபீல் பண்ணுவார், கையிலலாம் ரத்தம் இருக்குது, இந்த அருவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேரி மாதா கோவில் இருக்கும். ஸோ இதே சினாரிட்டியோ தான் பார்த்திங்க அப்படின்னா வடசென்னையில் கிளைமேக்ஸில் தனுஷ் வரும்போது அந்த மேரி கோவில் இருக்கும். ஸோ அதுக்கும் இதுக்கும் லிங்க் பண்ணுறேன்னு நான் சொல்ல வரலைங்க. ஸோ அந்த யூனிவர்ஸில் இருக்கும்போது அந்த கடற்கரை பக்கத்துலமா இந்த மாதிரி நிறைய மேரி கோவில்கள் இருக்கும் அப்படின்றத ஒரு ரெஃபரன்ஸாக வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு கீழே அந்த மூஞ்சி கழுவுற மாதிரி பண்ணுவாங்க. அந்த பிளட்டெல்லாம் மொத்தமாக தொடச்சிட்டு பார்க்கும்போது பின்னாடி எவன்டா அவன் நம்ம அண்ணனை போட்டவன், அவன் இங்கே தானே எங்கேனா சுற்றி இருப்பான், எப்படி எவ்வளோ தைரியம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் துரத்திட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல அவர் ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் இவனுங்க திரும்ப வரான்னு சொல்லிட்டு வெறியோட அந்த வருவாவை எடுத்துட்டு திருப்பியும் போவார். ஸோ அப்படி போகும்போது அவர் அங்கே போயிட்டு நின்றுட்டு அங்கே பார்க்குற லுக்கு வந்து வேற லெவலில் இருக்கும். திரும்பி பார்த்ததும் வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த அரசன் படத்துடைய ப்ரோமோ வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அரசன் அண்ட் வடசென்னை இது 2 யூனிவர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் ஒரு வேர்டு சொல்கிறாங்க, இது வந்து ஒரு பேரலாக நடந்த ஒரு ஸ்டோரி தான், வடசென்னையில் சொல்லாத ஒரு கதை தான் இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது வடசென்னையில் 1996 தான் தனுஷ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொலை பண்ணுவார், அப்புறம் ஜெயிலுக்கு போடுவார். அப்புறமா அவருக்கு ஒரு 3 கெட்டப் இருக்கும். ஃபஸ்ட் வந்து ஃபுல் ஷேவில் இருப்பார், அப்புறமா லைட் பியரில் இருப்பார், அதுக்கடுத்து ஃபுல் பேடில் வந்து கிளைமேக்ஸில் இருப்பார். ஸோ அதே மாதிரி தான் இந்த அரசன் படத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து ஃபுல் கிளியர் ஷேவில் இருந்துட்டு ஒரு கொலை பண்ணுறாரு போல். அதுக்கப்புறம் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் தாடி வச்சுக்கிற மாதிரி சிம்பு வந்து இருப்பார். ஸோ இதுலேயும் மேபி மாறலாம். ஸோ வடசென்னை அண்ட் அரசன் இது 2மே சேம் ஒரே யூனிவர்ஸில் நடக்கிற ஒரு பேரலல் ஸ்டோரியாக தான் நான் இந்த ப்ரோமோவை பார்த்துட்டு கணிக்கிறேங்க. லைக் வந்து வடசென்னையில் ஒரு கொலை வந்து தனுஷ் பண்ணிட்டு இருக்கும்போது அட் த சேம் டைம் அதே மாதிரி சிம்பு வந்து வேறு இடத்துல ஏதோ ஒன்று கொலை பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ அது வந்து எப்படி இவங்க 2 பேருக்கும் லிங்க் ஆகுது. ஸோ அதில் இருக்கிற பிஜிஎம் இதில் கண்டிப்பாக வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பிஜிஎம் வந்து அனிருத் கொடுத்துருக்காரு. ஒரு சின்ன ரெக்வஸ்ட், எப்படி இருந்தாலும் இந்த வடசென்னை யூனிவர்ஸில் அந்த வடசென்னைக்கு ஒரு ஐகானிக்காக இருக்கக்கூடிய அந்த பிஜிஎம் வரப்போகிறது கன்ஃபார்ம். ஸோ அது எந்த இடத்துல கொண்டு வர போகிறாங்க, இவங்க 2 பேரும் மீட் பண்ணும்போது ஒரு பேரலான யூனிவர்ஸில் கொண்டு வராங்களா, இல்லை சிம்புவை நார்மலாக காமிக்கும் போதே கொண்டு வராங்களா அப்படின்றது ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. இந்த ப்ரோமோட எண்டில் அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் வடசென்னைன்னு சொல்லும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூனிவர்ஸில் நடக்கக்கூடிய பேரலாக ஒரு விஷயம் நடக்குது. கண்டிப்பாக வடசென்னை படத்தில் வந்த கேரக்டரிங் இந்த அரசன் படத்தில் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ 2மே சேர்த்து ஃபைனலாக சிம்பு அண்ட் தனுஷ் இவங்க 2 பேரும் மிங்கிளாக வர காம்போ எப்படி இருக்குன்றது தேட்டர் பிளாஸ்ட் தாங்க. ஸோ இந்த ப்ரோமோ பற்றியான உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரியான ஒரு ப்ரோமோ ஒரு ரிலீஸ் ஆனாலும் சரி, இல்லை ட்ரைலர் ரிலீஸ் ஆனாலும் சரி, டீகோடிங் பண்ணுறதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.